சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யூடியூப் நேயர் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். இன்னைக்கு மாமா சமையல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு முட்டை முருங்கீரை பொடிமாஸ் தான் நம்ம செய்ய போறோம். முருங்கீரை வந்து ஃப்ரெஷ்ஷா செடியில உடைச்சிக்கலாம் வாங்க. முட்டை முருங்கீரை பொடிமா செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். முட்டை வந்து நல்லா உடச்சி அடித்து வச்சுருக்கோம். இது முருங்கைக்கீரை செடியிருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அறுத்துருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, மெழுகு, சால்ட்டு, செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பச்சை மிளகா, ஆட்டுக்கல், மெழுகு இடிக்கிறதுக்கு. மெழுகு வந்து இப்போ இடிச்சிக்கலாம். கடலை எண்ணெய் ஊற்ற போகிறோம்ப்பா. நறுக்கி வச்சு வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம், பச்சை மிளகா. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வட்டோம். அது விட்டு கிளறி விட்டுப்போம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ முருங்கீரை போட போகிறோம். இப்போ நல்லா கிளறி விட்டுப்போம். ரெடி. எண்ணெயில் வதக்கினா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதோட மருந்து குணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா, இந்த கை கால் வலி, மூட்டு வலி, இதுக்கெல்லாம் ரொம்ப எடுத்த கை இந்த முருங்கீரை. நல்லா மருத்துவ குணம் அடங்கியது தான் இந்த முருங்கீரை. அதனால தான் நம்ம இந்த முட்டையில் முருங்கீரை சேர்க்க போகிறோம்.
முருங்கைக்கீரை வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடித்து வச்சிருந்த முட்டையை ரொம்ப இதில் ஊற்றி போகிறோம். இப்போ நல்லா கிளறி விட்டு போட்டதை சால்ட் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும் முட்டை. நமக்கு தேவையான அளவு மெழுகு போட்டுக்கலாம். இப்போ மெழுகு போட்டோம், நல்லா கிளறி விட்டுக்கலாம். லேசாக இப்போ வாசனைக்காக கொத்தமல்லி போட்டுக்கலாம். முருங்கீரை முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இறக்கி சாப்பிட வேண்டியதான். குட்டி பசங்கள்லாம் முட்டை பொடிமா சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. எல்லாம் கிட்ட வாங்கப்பா, கிட்ட வந்து சாப்பிடுங்கப்பா.